மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க் கொஷின். அதே சமயத்தில் 2 மதிப்பெண் வினாவிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது என்ன அப்படின்னாக்கா சுழல் மின்னோட்டங்களின் பயன்பாடுகள். இதுக்கு முன்னாடி வகுப்பில் நம்ம சுழல் மின்னோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். நீர் சுழல் போன்று பாயக்கூடிய மின்னோட்டத்துக்கு பேர் என்ன? சுழல் மின்னோட்டம் அப்படின்னு பேர் இல்லையா? இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் தூண்டல் அடுப்பு, சுழல் மின்னோட்ட தடுப்பி, சுழல் மின்னோட்ட சோதனை, மின்காந்த தடையுறுதல். ஸோ இந்த 4 பகுதிகள் நம்ம இதில் படிக்க போகிறோம். சரியா? நீங்கள் 3 மார்க்கில் கேட்கும் பொழுது ஒவ்வொன்றையும் தலைப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதற்கான விளக்கம் எழுதணும். படம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ 2 மார்க்கில் கேட்கும் பொழுது சுழல் மின்னோட்டங்களுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா இந்த 4 தலைப்புகள் மட்டும் எழுதினா போதும். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா மின் தூண்டல் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எங்கே சமைக்கிறோமோ அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது இல்லையா, எல்லா இடத்துலையும் நம்ம பாத்திரம் வைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியா கொடுத்துருப்பாங்க, இப்படி வட்டம் போட்டு காமிச்சிருப்பாங்க, இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம பாத்திரம் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அந்த பாத்திரம் வைக்கிற பகுதிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக சுற்றப்பட்ட ஒரு கம்பிச்சுருள் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு கம்பிச்சுருள். நெருக்கமாக சுற்றப்பட்ட ஒரு கம்பிச்சுருள் இருக்கும். இந்த கம்பியை நல்லா இறுக்கமாக சுற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே வைக்கக்கூடிய பாத்திரம் எல்லா வகையான பாத்திரத்தையும் வச்சு சமைக்க முடியாது. ஸோ சில குறிப்பிட்ட வகையான பாத்திரங்களை நம்ம வச்சு சமைச்சோம்னா மட்டும்தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இயங்கும். சரியா? நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகக்கூடிய மின்னோட்டம் மாறு திசை மின்னோட்டம். என்ன மின்னோட்டம்? மாறு திசை மின்னோட்டம். தட் இஸ் ஏசி. ஏசி உள்ளே போச்சு அப்படின்னா உள்ளே போன உடனே நமக்கு இந்த கம்பிச்சுருள் என்னவா மாறும்? காந்த புலத்தை தோற்றுவிக்கும். மாறு திசைன்னு சொல்லிட்டோம், அதனுடைய திசைகள் மாறிட்டே இருக்கும். இது மாதிரி அப்போ அதே மாதிரி இது உண்டாக்கக்கூடிய காந்த புலத்தினுடைய திசையை நேட்டே போகுனாக்கா மாறிட்டே போகும். இப்போ மாறக்கூடிய ஒரு காந்த புலத்தை இது ஏற்படுத்துது. அந்த மாறக்கூடிய காந்த புலத்தின் காரணமாக மேலே வைக்கக்கூடிய பாத்திரத்தில் எதை உண்டாக்குது? ஒரு சுழல் மின்னோட்டத்தை அப்படியே ஏற்படுத்துது. அப்போ சுழல் மின்னோட்டத்தின் காரணமாக என்ன உருவாகும்? வெப்பம் உருவாகும். ஏன் வெப்பம் உருவாகுது? ஜூல் விளைவின் காரணமாக வெப்பம் உருவாகுது. சரியா? இந்த வெப்பம் எதனால் வருதுன்னு சொன்னேன்? ஜூல் விளைவு அப்படிங்கிற ஒரு விளைவின் காரணமாக வெப்பமானது உற்பத்தியாகுது. அந்த வெப்பத்தின் காரணமாக மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணவானது சமைக்கப்படுது. இதுதான் மின் தூண்டல் அடுப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மாறக்கூடிய காந்த புலத்தை கொடுக்கறதுக்காக உள்ள கம்பி சுருளுக்கு அந்த மாறுசி மின்னோட்டத்தை உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி அதனுடைய அதிர்வெண் அப்படியே மாற்றுவாங்க. எப்படி மாற்றுறது? 50 ஹெர்ட்ஸிலிருந்து 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக நமக்கு வரும் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது. ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு உள்ளே போகும்போது அது என்ன ஆகும்? 20லிருந்து 40 கிலோ ஹெர்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் உள்ளே உருவாகக்கூடிய அந்த காந்த புலம் எப்படி இருக்கும்? போதுமான அளவுக்கு இருக்கும். சமைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். சரியா? சரி, அடுத்த பயன்பாடு என்ன அப்படின்னாக்கா சுழல் மின்னோட்ட தடுப்பி. இது எங்கே பயன்படுது பாருங்கள். கீழே இருக்கிற படத்தை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ட்ரெயின் தானே இது, ட்ரெயின் இல்லையா? இந்த ட்ரெயினில் எதுக்காக பயன்படுத்துவாங்க? ட்ரெயினில் மட்டும் இல்லை, உருளும் வண்டிகள், அதாவது ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் அந்த தீம் பார்க்கில் போனீங்கன்னாக்கா ரோலர் கோஸ்டர்ஸ் இருக்கும், அதுலேயும் இதை பயன்படுத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ ட்ரெயின் இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் இது மாதிரி நிறைய பெட்டிகள் இணைச்சிருப்பாங்க. இப்போ என்ஜின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ஜின் எடுத்துட்டோம்னா இது இணைச்சிருக்காங்க. இதில் பிரேக், என்ஜினில் பிரேக் போடுறாங்க அப்படின்னா சாதாரண நம்ம பைக்கில் இருக்கிற மாதிரி பிரேக் போட்டால் என்னாகும்? இது மட்டும் தான் நிற்கும், என்ஜின் மட்டும் தான் நின்றுருக்கும். அப்போது மீதி கூடிய கேரேஜஸில் என்ன ஆயிரும்? வேகம் இது மேலே மோதி நமக்கு விபத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? அதனால் எல்லா கேரேஜுக்கும் எல்லா ரயில் பெட்டிகளுக்கும் சரியான அளவில் என்ன பண்ணணும்? நம்ம தடுப்பியை கொடுக்கணும், பிரேக் போடணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்க ஸ்பெஷலாக இந்த சுழல் மின்னோட்ட தடுப்பியை பயன்படுத்துகிறாங்க. 2 வகையான சுழல் மின்னோட்ட தடுப்பி இருக்குது. ஒன்று நேரியல் சுழல் மின்னோட்ட தடுப்பி, இன்னொன்று வட்ட வடிவ சுழல் மின்னோட்ட தடுப்பி. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுழல் மின்னோட்ட தடுப்பில் வலிமையான மின்காந்தங்களை பயன்படுத்துகிறாங்க. மின்காந்தம்னா தெரியும் இல்லையா? மின்னோட்டம் பாயும் பொழுது மட்டுமே என்ன ஆகும்? காந்தமாக மாறும் இல்லையா?
அப்போ இது அப்படி அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த ரயில் தண்டவாளங்களுக்கு மேலே, அதாவது 2 சக்கரங்களுக்கு இடையில பாருங்கள் இது இருக்குது இல்லையா, இதுதான் வந்து என்னது, மின்காந்தங்கள். இதில் மின்னோட்டத்தை செலுத்துவாங்க. மின்னோட்டத்தை செலுத்தும் போது என்னாகும் அப்படின்னா இது காந்தமாக மாறிடும். இது எதுக்கு மேலே வச்சுருக்காங்க, இந்த ரயில் தான் ரயில் தண்டவாளம், அந்த ரயில் தண்டவாளத்துக்கு மேலே வச்சுருக்காங்க. அப்போ ரயில் தண்டவாளத்துக்கு மேலே மின்காந்தங்கள் வச்சுருக்குறாங்க. அதுதான் மேலே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்களேன். இதுதான் வந்து அந்த ரயில், இந்த இடம் இது, இதுதான் தண்டவாளம் தான் இது, சரியா. அப்போ என்ன ஆகுனாக்கா இங்கே மின்காந்தத்தின் காரணமாக காந்தப்புலம் உண்டாகுது. அந்த காந்தப்புலம் என்ன பண்ணுன்னா இந்த தண்டவாளத்தில் சுழல் மின்னோட்டத்தை ஏற்படுத்துது. எங்கே ஏற்படுத்துது சுழல் மின்னோட்டத்தை? தண்டவாளத்தில் ஏற்படுத்தக்கூடிய சுழல் மின்னோட்டம் என்ன பண்ணுன்னா இந்த ரயிலுடைய இயக்கத்தை என்ன பண்ணுது, எதிர்க்கும். அப்போ அந்த எதிர்ப்பின் காரணமாக ரயில் பெட்டிகள் வந்து ஒரே சீராக அப்படியே நிற்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னாக்க நேரியல் சுழல் மின்னோட்ட தடுப்பின்னு பேர், சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2வது வகை என்னன்னாக்க வட்ட வடிவ சுழல் மின்னோட்ட தடுப்பி. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு உருளை, இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராடு இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 2 பக்கமும் 2 வட்ட தட்டுகளை இணைச்சிருக்கிறாங்க. இது ஒன்று, இது ஒன்று. இந்த தட்டுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மின் காந்தத்தினுடைய முனைகளுக்கு இடையே வந்து அப்படியே சுழல்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இது பக்கத்தில் என்ன இருக்கும், மின்காந்தங்கள் இருக்கும் பாருங்கள். இதான் இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது இல்லையா, அது மாதிரி வந்து 2 பக்கமும் என்ன இருக்குனாக்க மின்காந்தங்கள் இருக்கும். இப்போ நம்ம பிரேக் போடணும்னா மின்னோட்டத்தை செலுத்துகிறாங்க. அப்போ இங்கேயும் மின்னோட்டம் இருக்குது, மின்னோட்டம் பெயர்னால காந்தமாக மாறுது, இங்கேயும் மின்னோட்டம் பெயர்னால காந்தமாக மாறுது. அந்த காந்தத்தின் காரணமாக இங்கே சுழல் மின்னோட்டமானது உருவாகுது. சுழல் மின்னோட்டம் என்ன பண்ணும், இந்த சக்கரங்கள் தொடர்ந்து சுழலுவதை எதிர்க்கும். அப்போ அப்படியே என்ன ஆகுது, ரயிலானது ஓய்வு நிலைக்கு வருது. இதுதானது சுழல் மின்னோட்ட தடுப்பி. 3வது நம்ம பார்க்குறது வந்து சுழல் மின்னோட்ட சோதனை. இதில் பாருங்கள், இது வந்து மாறுதிசை மின்னோட்ட மூலம். இது வந்து என்ன பண்ணுனாக்கா மாறுதிசை மின்னோட்டத்தை இது கம்பிச்சுருளுக்கு கொடுக்குது. அந்த மாறுதிசை மின்னோட்டத்தின் காரணமாக இதில் என்ன உண்டாகுதுனாக்க மாறும் காந்தப்புலம் உருவாகுது. சரி, உருவாகட்டும். இப்போது நம்ம எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம அதாவது பெரிய ஒரு பிளாக்கு அல்லது ஏதாவது ஒரு மாடலை கொடுத்துட்டு ஸ்பெசிமன் கொடுத்துட்டு இதை செக் பண்ணுங்கள், உள்ள ஏதாவது குறைபாடுகள் வெடிப்போ அல்லது குமிழிகளோ இருக்குது. அதாவது மாதிரினா ஒன்றும் இல்லை, இது மாதிரி பெரிய பிளாக்கு, இது மாதிரி ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே வந்து வெடிப்புகள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அதனுடைய தரத்தை அறிவதற்காக நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி சரியா மேற்பொருளில் ஏதாவது வெடிப்புகள், காற்று குமிழ்கள் போன்ற குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஈஸியாக பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட பொருளை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த காந்தப்புலத்துக்கு கம்பிச்சுருளுக்கு கீழே வைக்கிறோம். அப்போது இங்கே காந்தப்புலம் இருக்குது, அது கொண்டு கீழே வச்சுருக்கிறோம். அப்போ வைக்கும்பொழுது உள்ளே என்ன உண்டாகும், சுழல் மின்னோட்டம் உண்டாகுமா. உருவாகக்கூடிய சுழல் மின்னோட்டம் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். இதில் தனியொரு அமைப்பு வச்சுருப்பாங்க, சுழல் மின்னோட்டம் எப்படிப்பட்ட சுழல் மின்னோட்டம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து அந்த தனிப்பட்ட அமைப்பிலிருந்து அந்த சுழல் மின்னோட்டத்தினுடைய கட்டம், வீச்சு, இது ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டுபிடிச்சு இந்த பிளாக்கில் அல்லது இந்த மாதிரியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்ம அடுத்து 4வதாக பார்க்குறது மின்காந்த தடையுறுதல். ஸோ இந்த கேலோமீட்டரில் சுருளி சுற்று, இதான் ஆர்மெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுருளி சுற்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து அந்த தேனிரும்பு உள்ளகம், இது வந்து சுருளி சுற்று. இந்த சுருளி சுற்றை தேனிரும்பு உருளை மீது அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க. அப்போ சுற்றி வச்சுருக்கிறதுனால இதுக்குள்ளே என்ன உண்டாகுங்களா, இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. அப்போ இப்போ ஒரு வட்டம் இருக்குதுன்னா இதில் உண்டாகக்கூடிய காந்தப்புலம் 6 வகை காந்தப்புலம்னு முன்னாடியே படிச்சிருக்கிறோம். அந்த 6 வகை காந்தப்புலத்திற்கும் தேனிரும்பு உருளைக்கு இடையில வந்து ஒரு சார்பு இயக்கம் இருக்குது. அதனால் உள்ளே வந்து சுழல் மின்னோட்டமானது தூண்டப்படுது. சுழல் மின்னோட்டம் பாயறதுனால என்ன ஆகும், அந்த சுற்றுவதை என்ன பண்ணுது, எதிர்க்குது. ஆகினால இந்த விலகல் வந்து உடனடியாக ஓய்வு நிலைக்கு வந்துடும். அதாவது இப்படி ஆசிலேட் ஆக வச்சுக்கோங்களேன், ஆசிலேட் ஆகாமல் டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிடும், நிலையான விலகலை கொடுக்கும். இதுக்கு பேர் தான் என்ன பேர், மின்காந்த தடையுறுதல். சரியா. ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து புக்லையும் நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள், நல்லா புரியும். ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஷினு. கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.